சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்கு. வேற என்ன பண்ண போறீங்க? ஆன்லைன் விபச்சாரம் பண்றாங்க. 500 ரூபாய் போடு, டாங். இன்னொரு 500 ரூபாய் போடு, டாங். எப்படி சார் வீடியோ கால்லையே வீடியோவிலே வருது, தூக்கி தூக்கி காமிச்சிக்கிட்டு. ஆன்லைன் விபச்சாரம் பண்றாங்க. வேறையா மீட் பண்ணுவோம். முட்டை மட்டும் தான் கொடுப்பியா இல்லை வேற எதுவும்? வேற என்ன சொல்லு, வேற என்ன சொல்லு. இந்த திவ்யா கள்ளச்சி வீட்டுல நான் பார்த்த காட்சிகள், அவளோட போன்ல இருந்தது மொத்தமுமே கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ், செக்ஸ் பண்ண மாதிரியான வீடியோஸ். திருச்சிக்கு வர வச்சுருந்தாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தோம். ஆனால் என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு 2 ஏஜென்ட் பேசுனாங்க. அப்போ டிக்டாக் ரவுடி பேபி சூர்யா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஹலோ, யாரு? நான் சூர்யா பேசுறேன்டி. பேச விருப்பம் இல்லைன்னா இல்லக்கா விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவேன். சரி, அதெல்லாம் விடு. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். எஸ்ஆர் நோன்னு 2 வார்த்தை மட்டும் சொல்லு. இந்த சிங்கப்பூர் நான் போறேன். நீ வர முடியுமா? என்னை ஒருத்தவங்க கேட்க சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன். இது மெயின் அவங்களுக்கு பிசினஸ் என்னன்னா, வெளிநாட்டுல அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு சென்னையில புரோக்கர்ஸ். இதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளும் சில சபல புத்தி உள்ளவர்கள். டேஷ் 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 500 ரூபாய் போடு, டாங். இன்னொரு 500 ரூபாய் போடு, டாங். எப்படி சார் வீடியோ கால்லையே வீடியோவிலே வருது, தூக்கி தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு போறீங்க? டான்ஸுக்கு? எதுக்கு? டான்ஸ் இல்லடி, சர்வீஸ்க்கு தான். நான் அதிகமா கேட்பேனே. எவ்வளவு சொல்ல பேசுவோம், ஒத்துவமா போவோம், இல்லன்னா விடு. இதுல என்ன இருக்கு? நம்ம சொன்னாதானே தெரியும் எனக்கு. என்னன்னு கேளு, நான் சொல்றேன். அதுக்குதான் அன்னைக்கே கூப்பிட்டேன். நீ பிஸியா இருக்கவங்க நான் விட்டுட்டேன். எந்த இடத்துக்கு போறீங்க? சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாங்க. நான் போனேன். டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் பார்க்கல, கோலாம்பூர்னு போட்டிருந்துச்சு. சிங்கப்பூர்னு சொல்லிட்டு கோலாம்பூர் போட்டிருக்கீங்களே சார், நான் கேட்டேன். அங்கே இப்போ தான் தெரியும் அது வந்து தவறான தொழில் பண்ணுற இடம்னு எனக்கு தெரியும். அதான் எந்த பிளேஸ்க்கு? சிங்கப்பூர் வில்லேஜ்ல தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க. வில்லேஜ் தான்? வில்லேஜ்னா நம்ம தேக்காப்பத்துல இருக்குல்லடி. ஆமா, அங்க ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்ப நான் போறப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 6 சிங்கிள் புக்கிங் வந்துடும் கம்பல்சரி. இதுல வெரைட்டியா நிறைய இருக்கு. வெரைட்டினா பியூபர்ட்டி ஆகாத பெண்கள், காய்கறிகள் இருக்குல்ல, அதை வச்சு மேஜிக் பண்றது போறது. அதுல முக்கியமா ரவுடி பேபியோட நிர்வாண வீடியோ, திருச்சி சாதனாவோட வீடியோ, திவ்யா கள்ளச்சியோட வீடியோ, ரத்தத்தோட ரொம்ப கொடுமையா அடிச்சு துன்புறுத்தி அந்த குழந்தைங்களை பண்ண வைக்கிறதுல அதுல ஒரு சந்தோஷம், ஒரு சாடிசம். உதயா சுமதி அப்படின்னு சொல்லிட்டு, உதயான்னு சொல்லி ஒரு பையன் இறந்துட்டா இல்லையா, அந்த பொண்ணு கூட இப்ப சினிமால எல்லாம் நடிக்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாயா. சாதனா, திவ்யா கள்ளச்சி, ரவுடி பேபி சூர்யா, சத்யான்ற ஒரு யூடியூபர் ஒரு நியூட் ஆப்ல இருக்காங்க. 2 மாதம் தப்பிக்க முடியல. மொத்தம் 6 பெண்கள் இருந்தாங்க அங்கே, என்னோட சேர்த்து 7 பெண்கள். அவங்க உங்களை அடித்து துன்புறுத்தினாங்களா? அடித்தாங்க. என்னை அடித்ததோட அங்கே வந்து ஆந்திராக்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணெல்லாம் ஒரு அங்கே அதுக்கு எடிட் புரோக்கர் யாருன்னா நாமக்கல் ராசிபுரம் தானான்றவங்க. மலேசியா அந்த மச்சிந்தியா லோக்கல் போலீஸு கூட வர்றாங்க, அங்கே இடத்துக்கு வர்றாங்க. அத கணக்கு இருக்காது இவ்வளவுதான் அப்படிங்கிற. நம்ம சம்பளம் இருக்கணுங்க. 2 மாசம் விசாடி. நீ என்ன சேலரி என்ன ஏதுன்னு கேளு. ஏன்னா நீ சொன்னாதான் நாங்க பேச முடியும். கேக்குறது யாரு? அவங்க யாரு? எங்க ஓனரு. நான் போய் வேலை பார்த்த ஓனர். சிங்கப்பூர் போயிட்டு அந்த தெரியல உனக்கு? அதே ஓனர் தான். இப்ப நான் போனாலுமே நான் தான் உன்னை மெயின்டைன் பண்ணணும். எங்க அனுப்புறது, காசு வாங்குறது, எங்க ஓனருக்கு போடுறது எல்லாமே நான் தான் பாக்கணும். இப்போ இல்ல எங்க ஊருக்காரர் தான், எங்க சொந்தக்காரர் தான், எங்க மாமா தான் அவரு. இந்த யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு புரோக்கர் இருப்பாங்க. நாக்க வெட்டிட்டு இப்ப உள்ளார போனால அவன் தான் மெயின் புரோக்கர். அவன் முன்னாடி பணத்தை போடணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு கீவேர்டு தருவாங்க. அந்த கீவேர்டை டைப் பண்ணா அது ஓபன் ஆகுது. காட்டிக்க மாட்டாண்டி. ஏன்னா நம்ம ஆனா சிங்கப்பூர் போயிட்டேன், எப்படி போனேன், யார் மூலியம் போனேன், எதுக்கு போனேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? அந்த மாதிரிதான் என்கிட்ட பழகி போறேன்னா அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. 15 நாளா சாப்பிடாம இருந்தேன் நான். 2.5 மாதம் அங்கே இருந்தேன் நான். 2.5 மாதம் தப்பிக்க முடியல. மொத்தம் 6 பெண்கள் இருந்தாங்க அங்கே, என்னோட சேர்த்து 7 பெண்கள். அவ்வளோ கஷ்டம் அடிச்சிருக்கிறாங்க, முடியெல்லாம் பிடிச்சிருத்துருக்குறேன். அவ்வளோ கஷ்டம் சொல்ல முடியாது. நிறைய கஷ்டப்பட்டேன். 2.5 மாதம் கழிச்சு நாங்கள் தப்பிச்சு வந்து, நான் தப்பிக்கையில் என் கூட சேர்ந்து 2 பொண்ணுங்க தப்பிச்சாங்க. 2.5 மாதம் கழிச்சு தப்பிச்சு வந்தேன் நான். மலேசியா அந்த மச்சிந்தியா லோக்கல் போலீஸு கூட வர்றாங்க அங்கே
இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஓகே, ரிலாக்ஸ் ஆயிருங்க. எல்லாருமே ரவுடி பேபி சூர்யால தான் போனேன். சரி, உனக்கு இப்ப சேலரினா எவ்வளவு நீ கேட்ப? ஆனா 2 மாசம் விசா. அநேகமா அடுத்த மாசம் நான் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். உங்க பாஸ்போர்ட் இருக்குல்லடி? இல்லக்கா, அதெல்லாம் இருக்கேன்ட்ட. இப்போ நான் இங்க சென்னையிலயே ஒரு நாளைக்கு ஒருத்தவங்கள்ட்ட 2 டைம் 2 hours இருந்தாலே நான் 1 lakh வாங்குறேன் இங்க சென்னையில. சரி, அப்ப சிங்கப்பூர்னா அதை விட ஜாஸ்தியா தான் வாங்குவேன். 5 lakh பேசுங்க. 5 லட்சம் ரூபாயா? ஒரு மாசத்துக்கா? 2 மாசத்துக்கு சேர்த்துதான். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பேசவா? சரி, 3 பேசுங்க. 6 lakh பேசுங்க. சரி, நான் கேக்குறேன். இப்ப சென்னைக்கு வந்தா எனக்கு எல்லாம் ஒர்க் இருக்குமா? சென்னைக்கு நான் இங்க சென்னையில எல்லாம் அந்த மாதிரி ஒர்க்குக்குலாம் நான் போறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க 4-5 பேர் இருக்காங்க. அதுக்கு மட்டும் பாத்துக்கிறதா? அவங்க வந்து இங்க உள்ளவங்க இல்ல, துபாயில உள்ளவங்க. சரி, யாரு கூட அதனாலதான் நான் இந்தியாவுல நானே வச்சுக்க மாட்டேன். எவ்வளவு இல்லைனாலும் முன்ன கூட போனேன் வந்தேன். இப்ப பப்ளிசிட்டி ஆனது வந்து சுத்தமா போறது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் தப்பான ஆள் கிடையாதுடா நானு. தெரியுது, நான் பேச பார்த்தேன் நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுதுண்ணா. தெரியாதா? நானு கம்மி அது தெரியாத பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் பேச போறான்? நீங்களே எனக்கு சாமி மாதிரி தான்ண்ணா. சரி, ஆக்சுவலி நீ இஷ்டப்பட்டா மட்டும்தான் அவங்க கூட இருப்பேன் நானு. சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்கு. வேற என்ன பண்ண போறேன்? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணா. எனக்கு அது மாதிரி பிடிக்காதுண்ணா. செத்து போப்பா. இல்ல, எனக்கு அது பிடிக்காதுண்ணா. ஆனா அந்த மாதிரி ஆளு கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இப்படிதான் இருக்கிறேன் நான். எங்க வீட்டுக்கு அதை இறந்துருந்து சம்பாரிச்சு சாப்பிட்றாதே எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தா போகுதுண்ணா. அது மாதிரி அந்த மாதிரிதான் போய் சாப்பிடுறது ஒரு மாதிரி தோணுது எனக்கு அசிங்கமா. அது அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்க சொல்றீங்க சித்ரா, அவங்க பிடிச்சிருக்குது. எனக்கு அது பிடிக்கலண்ணா. சித்ரா வந்து என் லவர். அவ சொன்னு வச்சுக்கேன். இப்போ கூட அப்படியே ஒரு வந்து அப்படிங்க? மாமா அப்படின்ட்டு உடனே வந்து நிற்பா. உன் ஜாதிகார் தான். என்ன ஊருண்ணா? அனந்தபுரம். ஓ, அப்படிங்க. அவங்கவுங்க பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குது. உங்க மேல அந்த மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கலண்ணா. அப்படி இருந்தா நான் எப்படியா போயிருப்பேன். சம்பாதிச்சு காசை ரெடி பண்ணி கொடுக்குறேண்ணா. பிடிக்கலாம், வேலை நடக்காது. என்னன்னா நீங்க வந்து காசு கேக்குறீங்க, கொடுக்குற, அது செய்ய போறீங்க. இப்படி செய்யுமாண்ணா? அப்படி இருந்தா என்னன்னா காசு வேணுமாப்பா? காசுவா இல்லைண்ணா. என்ன காசு தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்ல. நான் அப்படி படுத்து தான் செய்யணும்னு எனக்கு வேணாண்ணா அந்த காசு.